மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்னாக்க நிறைய பேர் எனக்கு குலதெய்வ வழிபாடை போய் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குலதெய்வத்தை போய் பூஜை பண்ணுவாங்க. இல்லை இந்த கால குழந்தைகளோட நலனை வந்து அதிகமாக இது பண்ணிட்டு இருப்பாங்க. குழந்தைகளுக்காக, குழந்தைகளோட எதிர்கால சிந்தனைகளுக்காக, இல்லை குழந்தைகளோட எதிர்கால வாழ்க்கைக்காக ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலம் இந்த காதலில் வந்து சிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க. தேவையற்ற காதல் வாய்ப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வீடு கட்டக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டின் மூலயமாக ஏதாவது ஒரு வருமானம் ஏற்படுத்தணும் அப்படின்றத வாடகை வீடு கட்டலாமா, ஒரு ரூம் கட்டியிருப்பாங்க, எதுக்கு சும்மா தானே இருக்க இந்த இடம், ஒரு வாடகை கட்டி விடுவோம் அப்படின்ற மாதிரி வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வாகனத்தின் மூலயமாக வீட்டு ரெண்ட்டு இந்த மாதிரியான வீட்டை கொண்டு இல்லை சொத்து மூலயமாக ஏதாவது வருமானத்தை பெருக்குவதற்கான விவசாய பண்ண அமைப்பது, அந்த மாதிரியான விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் என்னென்னாக்க இந்த காலகட்டத்தில் என்னென்னா சிறிய அந்த தேவையற்ற பேசும்போது சட்ட சிக்கல்கள், இந்த மாதிரி அரசியல் சார்ந்த விஷயங்களை அதிகமாக பேசுவாங்க. அதனால் அரசியல் விஷயங்கள் பேசும்போது நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு, ஒரு சிறிய சண்டை சச்சரவுகள் எல்லாமே போய் இவங்களே வாலண்டியர் சிக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ அரசியல்வாதிகளாக இருந்தாங்கன்னா அரசியல் ஏற்படக்கூடிய அந்த சலசலப்புக்கு நீங்கள் ஒரு கமெண்ட்ஸை போட்டு நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை சிக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். நன்றி.